வாழ்க்கை கதை 51வது நாள்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமாடுகிறேன். என் பேர் தான் அர்ணவ். என்னோட வாழ்க்கை கதையை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. காலையில நிறைய வேலைகள்லாம் இருந்தது, அதாவது வீட்டு வேலைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜூட் விட்டாச்சு. எங்கன்னா ஒரு கிளைண்ட் ஒருத்தர் பார்க்க வந்தேன். இவர் வந்து ரீசெண்டா நம்மளோட கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால அவரையும் ஒரு மீட் அப் பண்ணிட்டு அப்படியே மஜாவான குட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணிருக்காரு. அதனால கண்டிப்பா நான் ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு கொடுப்பேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இவர்கிட்ட கொடுத்த வார்த்தை கண்டிப்பா காப்பாத்தணும். அதுக்கப்புறம் நம்மளோட நண்பர்கள் வினோத், இவரை பார்த்திருப்பீங்க இன்ஸ்டால. அதுக்கப்புறம் இவர் வந்து நம்மளோட குரு. இவங்க ரெண்டு பேரும் நம்மளோட தீவிர நண்பர்கள். இவங்க எல்லாம் என்னன்றதை இப்ப சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் மீட் ஜூம் கால்ல இருந்தது. அதனால நம்மளோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் சொல்லிட்டு இருக்க நம்மளோட நண்பர்கள் தான் இவங்க. எல்லாரும் வேற லெவல் வைப்ல இருப்பாங்க. பேச ஆரம்பிச்சா சிரிப்போம் சிரிச்சுக்கிட்டு மட்டும் தான் இருப்போம். பிசினஸ் பத்தி பேச வந்து மறந்துடுவோம். அந்த மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட மீட் அப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களை டேய் வாங்கடா ஏதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்களை கிளம்பிட்டானுங்க. இந்த குரு நாடு வினோத்ல எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் ஒரு படத்துல தாங்க மீட் பண்ணோம். அந்த படம் வந்து இப்ப ரீசெண்டா ஸ்டாப்ல இருக்கு. சீக்கிரமா அது வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த டைரக்டர் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க சார், எங்க எல்லாருக்கும் லைஃப் கிடைக்கும். நாங்க எல்லாமே இன்னும் இதுல நிறைய பேர் நடிச்சிருக்கோம். எல்லாருமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாரும் வேற வேற ஊர்ல இருக்கறனால மீட் அப் பண்ண முடியல. இருந்தா சீக்கிரமா வந்து மீட் அப் பண்ணி வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் சவுகார்பேட்டை வந்துட்டாங்க. நம்ம நண்பர்கள்ட்ட பேசி முடிச்சுட்டு இங்க வந்து எதுக்கு வந்திருக்கோம்னா, வீட்டுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒன்று வாங்கணும். அதுக்காக தான் வந்தேன். சரி நிறைய கடை சுத்தணும் போல அப்படின்னு நினைச்சு ஒரு கடை கிட்ட கேட்டா, தோ தம்பி இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கடையிலே இருந்தது. சரி அதையும் அங்க அக்கா கிட்டே வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பூ கடைக்கு வந்தேன். எதுக்குன்னா ரூம் வந்து நம்ம வந்து டெக்கார் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. என் ரூம்ல வந்து ஒரு வயர் வந்து கொஞ்சம் அசிங்கமா தொங்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் மாத்தணும்ன்றனால சோ இதையும் வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கிட்டே இப்படிதான் போச்சு. பாய்ங்க.